அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. இன்று உங்களைச் சுற்றியுள்ள சூழல் இனிமையாக இருக்கும். இன்று ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ள நினைத்தால் கவனமாகச் செல்லுங்கள். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். நினைத்த வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். பணவரவு திருப்தியை தரும். உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும். சகோதரர்களுடன் சேர்ந்து குடும்பத் தொழிலை விரிவுபடுத்துவது குறித்தும் பரிசீலிக்கலாம். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். தொடங்கும் காரியம் அனுகூலமாக முடியும். இன்று நீங்கள் வேலைக்குச் செல்லும் முன்னர் முக்கியமான விஷயங்களை சரிபார்த்த பின்னரே செல்ல வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும். சொத்து சம்பந்தமாக தொடங்கிய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டுச் செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்கும். இன்று நீங்கள் பழைய முதலீட்டால் ஆதாயமடைவீர்கள். மாலையில் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இன்று வணிகம் தொடர்பான முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும். இன்று தங்கள் வேலையை விரைவாக முடிக்க முயற்சிப்பீர்கள். உற்சாகமான நாள். இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். மகிழ்ச்சி பிறக்கும். நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதுடன் அவர்கள் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரிகளுக்கு இன்று முழு லாபம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு நன்று. முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் அவ்வப்போது தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம். இன்று வியாபாரம் சம்பந்தமாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. வார்த்தைகளால் வம்பு வரலாம். ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பணவரவு திருப்தியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களைத் தரும்.
அரசியலில் தொடர்புடையவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையான பணம் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். உங்கள் கடின உழைப்பால் மாலைக்குள் அனைத்து வேலைகளையும் முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சரபேஸ்வரரை வழிபடவும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். கெடுபிடி காட்டாமல் அவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. புதிய எதிரிகள் சிலர் தோன்றலாம். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல நேரிடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும். அசையும் சொத்து சர்ச்சையே இருந்தால் இன்று சரியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் குடும்பத் தொழிலை முன்னெடுத்துச் செல்ல உங்கள் தந்தையின் ஆலோசனையை பெறலாம். பணவரவு உண்டு என்றாலும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அதை கவனமாக கொடுங்கள். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபடுவது மிகச் சிறப்பு. நீங்கள் எங்காவது முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கு நல்ல நாள். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் சமயோசியமாக சமாளித்து விடுவீர்கள். தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். வேலையில் இன்று கவனம் தேவை. பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. குடும்பத்தினருடன் மாலை நேரத்தை செலவிடுவீர்கள். பிள்ளைகள் வழியில் இருந்த கவலைகள் நீங்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபட சிரமங்கள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று அலுவலகத்தில் கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று சோர்வாக இருப்பீர்கள். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற வீண்செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும். இன்று தகுதியானவர்களிடமிருந்து சிறந்த சலுகைகள் வரும். அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபடுவது நன்று. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டாகும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறிக்குப் பிறகு சாதகமாக முடியும். இன்று நீங்கள் உங்கள் பழைய மற்றும் தடைப்பட்ட அனைத்து வேலைகளையும் முடிக்க காலையில் இருந்தே தயாராக இருப்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. இன்று பண பலன்கள் கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் இன்று அதுவும் பெறப்படலாம்.
நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். இன்று நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் ஒரு நபரால் தவறாக வழிநடத்தப்பட வாய்ப்புள்ளது. தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணவரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். இன்று உங்கள் மனைவிக்கு பரிசு வாங்கலாம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நன்றி. வணக்கம்.